அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு அந்த குரு வேலை பார்க்குறார். பொதுவாக 2ஆம் இடம் அப்படின்னாலே வருமானம் சம்பாத்தியம்னு அர்த்தம். ஆக இந்த மாதம் நீங்கள் எந்த ரூபத்தில் ஏர்னிங் பண்ணுறீங்களோ வருமானங்கள் உங்களுக்கு கூடுதலாக இருக்குது. அதை காட்டிலும் பல மடங்கு இந்த மாதம் உங்களுக்கு செலவு இருக்குது. கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன், செவ்வாய், இந்த மாதம் 5ஆம் தேதி சுக்கிரன், 14ஆம் தேதி புதன். 12ஆம் இடம் அப்படின்னாலே முதலீடுன்னு அர்த்தம். ஆக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இந்த மாதம் மார்கழி மாதமாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதவங்க யாரெல்லாம் அப்பா இருக்காங்களோ அப்பாவுக்கு செய்யுங்க, இல்லது சகோதர சகோதரிகள் இருந்தால் செய்யுங்க. ஒன்றுமே இல்லைன்னா மனைவிக்கு செய்யுங்க, இல்லைன்னா நம்முடைய உறவுகளுக்கு செய்யுங்க. இது மாதிரி நம்ம பலன்களை எதிர்பார்க்காமல் அவங்களுக்கு ஏதோ செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள், தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற நஷ்டங்கள், தேவையற்ற பிரச்சனைகள் குறையும். இதுக்காக தான் இந்த அட்வைஸே நம்ம சொல்கிறதுக்கு காரணம். 12ஆம் இடம் அப்படின்னாலே வெளிநாடுன்னு அர்த்தம், வெளியூர்னு அர்த்தம். அதனால் வெளியூரில் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். அது இல்லாமல் ரொம்ப நாளாக யாரெல்லாம் ஹையர் ஸ்டடிக்காக, ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி, அப்ராடு போகணுன்னு மூவ் பண்ணுறவங்க இந்த மாதம் மூவ் ஆகலாம். அடுத்து இந்த மாதத்தில் யாரெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்காக நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க. குறிப்பாக நம்ம வேலைக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறதே ஒன்று வேலை நிமித்தமாக போவோம், இல்லது டூருக்காக போவோம். ஸோ இது எதுக்கு போகிறதாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத பயணத்தால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வரும் எப்படி வரும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதத்தில் அது வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது? ஸோ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய குரு நல்ல இடத்துல இருக்கார், சனி வேறு இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில். ஃபஸ்ட்டு சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். இது ரெண்டையும் மாற்றுங்க. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. எந்த விஷயத்தையுமே நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக இந்த மாதம் நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் தொடர்பு கொள்ளுங்கள். நமக்கு லைஃப்பில் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு கிரகங்கள் உணர்த்துவதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஆகையனால இந்த மாதத்தில் நீங்கள் அது விஷயத்தில் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. நீங்கள் இந்த மாதம் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட சனி இருக்கிறனால எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகி தான் உங்களுக்கு நடக்கும். ஒரு தடவை ஒரு விஷயத்தில் 2 தடவை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதம் நீங்கள் கம்யூனிகேஷனில் ரொம்ப கரெக்டாக இருங்க. யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எல்லாம் தொடர்பு கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர்லாம் வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் சனி அப்படி இருக்கிறனால தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா அந்தஸ்துக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய வருமானங்கள் இந்த மாதம் சுமார். நீங்கள் ஏதாவது குறிப்பாக ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கு, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், குறிப்பாக கிரிப்டோ கரன்சி இதிலெல்லாம் அடக்கி வாசிங்க. ஸோ ஒரு பக்கம் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி, வருமானத்தை கொடுக்குற மாதிரி, சம்பாத்தியத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். நல்லா விட்டதை படிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வேண்டாம்.
நார்மலாக நான் பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிறவங்க எப்பயுமே எவ்வளோ ரொட்டேஷன் பண்ணுறீங்களோ மினிமமாக பண்ணுங்கள், போதுமானது. இந்த மாதம் அப்படி தான் கிரகம் இருக்குது. இந்த மாதத்தில் நமக்கு புதுசாக லவ் அஃபையர், காதல் விஷயங்கள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய லவ் சக்ஸஸாக இல்லை, சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த மார்கழி 14 வரைக்கும் உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, இன்சென்டிவ் இருக்குது, போனஸ் இருக்குது, அரியர்ஸ் இருக்குது, அத்தனையும் இருக்குது. ஆக மார்கழி 14 வரைக்கும் ஹைக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். வேலையில் எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்க, சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சப்பார்டினேட் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாமே மார்கழி 14 வரைக்கும் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாலும் சரி, எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் இதே தான் பலன். ஸோ மார்கழி 14க்கு அப்புறம் வேலை மாற்றங்கள் இருக்குது. வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, அதுலேயும் ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க, அத்தனை பேருக்கும் மாற்றங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மார்கழி 14க்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஏதோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், திரும்பவும் சொல்கிறது காரணம் ஹெல்த் கண்டிஷன், உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். ஒருவேளை உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். இல்லைன்னா ப்ரெஷராக இருக்கிறவங்க, அப்டமனில் பிரச்சனை இருக்கிறவங்க, நீட் ப்ராப்ளம், நெக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ப்ராப்ளம் அக்ரவேட் ஆகிட்டு தான் இருக்குமே ஒழிய குறையாது. ஸோ எதுக்கு தீர்வு? கடன் இருக்கிறவங்களுக்கு நோயினுடைய தன்மை குறையும், கடன் இல்லாதவங்களுக்கும் நோயுடைய தன்மை அதிகரிக்கும். இதுதான் சிம்பிள் லாஜிக்கு. பிஸ்னஸ் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நார்மலாக இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். ரொட்டீனாக என்ன நடக்குதோ அந்த பிஸ்னஸ் நடக்கட்டும். இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் முதலே சொன்னேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு, பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு இந்த மாதத்துக்கு சரியாக இருக்கும். உடனே போட்டு அப்பப்போ லாபத்தை பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் உள்ளவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. பிஸ்னஸ்குள்ளே உள்ளே போட்டால் பணம் போன மாதிரி தான் இருக்கும், வழியாக வராது. இந்த மாதத்தில் நீங்கள் யாருடையாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிவார், அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப், கணவன் மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு, பிரச்சனை, போராட்டம் இருக்குது, அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள், இதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் வரதில் நிறைய தடைகள், இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து ட்ரை பண்ணுங்கள். இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் பெருசாக தேவையில்லாத லோன் வாங்குறது வேண்டாம், யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணாதீங்க, தள்ளி போடாதீங்க. யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி கொடுக்குறதெல்லாம் கவனமாக இருங்க. இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. அது இல்லாமல் சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் இப்போ மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடை நல்லா பண்ணுங்கள். இந்த மாதம் சந்தர்ப்பம் இருக்கிறவங்களாம் துர்க்கை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பிரச்சனைகளுடைய தன்மை குறையும், உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.